நாடு முழுவதும் போராட்டம். எங்கே பார்த்தாலும் குடியுரிமைக்கு எதிரான அந்த திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம் நடைபெறுகிறது. ஸோ இவ்வளோ பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவது என்பது எல்லோருக்கும் உகந்ததாக தெரியவில்லை. இந்த குழப்பத்தை முதல்ல தீர்த்துட்டு எந்தவித கன்ஃபியூஷன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களும் நம்பின பிறகுதான் இந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் 370 அப்படிங்கிற அந்த சிறப்பு அங்கீகாரத்தை ரத்து பண்ணப்போ கூட இவ்வளோ ஒரு பிரச்சனை இந்தியா முழுவதும் சந்திக்கவில்லை. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு பிரச்சனையை நம்ம பார்த்து அதை கவனித்து அதை தீர்த்த பின் தான் இந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டத்தால் கிடைக்கும் பலன்களை எல்லா மனிதர்களும் அனுபவிக்க முடியும். சரி, இந்த சட்டம் இந்தியா முழுவதும் வரப்போகிறதாமே. குறிப்பாக இந்த என்ஆர்சி அப்படிங்கிறது, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் வரப்போகிறதாமே, வந்து விட்டதாமே. உண்மையா? இந்த லியாக்கத் நேரு அவர்களுடைய அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறது? அமித்ஷா அவர்கள் ஏன் அந்த ஒப்பந்தத்தை தூக்கி பிடிக்கிறார்கள்? இந்த வரலாறை நாங்கள் திருத்த போகிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலேயே இந்தியாவின் குடிமகன்கள் யார்? இந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எகெயின் இது ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக். ஸோ மேக்ஸிமம் உங்கள் அந்த கருத்துக்கள் இல்லாட்டி எதிர்கருத்துக்கள் அதெல்லாம் வேறு இடத்துல வச்சுட்டு நம்ம சொல்கிற விஷயத்தில் எவ்வளோ பெரிய உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் இந்த குழப்பமான மனநிலைமையில் இந்தியா இருக்கும்போது இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று சொல்கிறேன்? அந்த ஒரு காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல் விஷயம், நிறைய பேர் ஊழல் செய்கிறாங்க, இல்லாட்டி நிறைய பேர்கிட்ட கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன சொன்னாங்க? பண மதிப்பிழப்பு என்பதை கொண்டு வந்தார்கள். இந்த பண மதிப்பிழப்பின் போது பாதிக்கப்பட்ட நபர்கள் சாதாரண பொதுமக்கள் தான். அதாவது தினக்கூலிகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். டெய்லி சம்பளத்துக்கு போகிறவங்க, அப்படி இல்லைன்னா டெய்லி காய்கறி வியாபாரம் நடத்துகிறவங்க, இந்த மாதிரியான நிறைய மனிதர்கள் பாதிக்கப்பட்டார்கள். திருமண நிகழ்வை நடத்தியவர்கள், இப்படி எல்லாருமே பாதிக்கப்பட்டார்கள். ஸோ யாரோ கொஞ்சம் பேர் செஞ்ச தப்புக்காக எல்லாருமே தண்டனை அனுபவித்தோம், அப்படித்தானே? அதே மாதிரி அடுத்ததாக ஜிஎஸ்டி, கொஞ்சம் பேர் வரி கட்டலை, நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டி கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அவசரமாக ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பிறகு அதை சரியாக அமல்படுத்தினாங்களா என்று கேட்டால் கிடையாது. வரி கொண்டு வந்துட்டாங்க, அதை அமல்படுத்தின விதமாக இருக்கட்டும், இல்லாட்டி அதில் கொண்டு வர்ற மாற்றங்களாக இருக்கட்டும், இன்றளவும் இன்னைக்கு கூட லாட்டரிக்கு 28% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ கரெக்டாக ஒரு திட்டமிடுதல் என்பது அந்த இடத்துலலாம் மிஸ் ஆகுதோ என்கிற ஒரு ஐயம் நமக்குள் ஏற்படுகிறது. இப்படி கொஞ்சம் பேர் செய்கிற மிஸ்டேக்காக எல்லாருமே இங்கே பாதிக்கப்பட்டு இருக்கும்போது, யாரோ கொஞ்சம் பேர் அகதிகளாக வந்து இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்திய பிரஜைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்வதும், அப்படி இல்லைனா போராட்டத்துக்கு தூண்டுவதும் சரியான ஒரு காரணமாக தெரியவில்லை. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாகத்தானே கொஞ்சம் விஷயங்கள்லாம் நம்ம பேசணும், இப்போ என்ன இப்படி சொல்கிறீ அப்படின்னு கேட்டால், ஆதரவாகத்தான் இப்போதும் இருக்கிறோம். ஆனால் நிறைய விதமான பிரச்சனைகள், அது எதிர்கட்சி வழியாக வரட்டும், இல்லாட்டி அரசியல் காரணங்களாக வரட்டும், எது வழியாக வேணால் வந்துட்டுமே. இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அங்கே நிறைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, குறிப்பாக மாணவர்கள் போராட்டம். அது தேன்கூடு மாதிரி. அந்த போராட்டத்துக்கு சரியான ஒரு சொல்யூஷன் கொடுக்காம அதை மறுபடியும் அந்த இராணுவத்தை வச்சோ இல்லாட்டி காவல்துறையை வச்சோ நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னா, கொஞ்சமாக அமுக்கி வச்சுட்டே இருந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக மாறிவிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்திய நாட்டை கொண்டு போகக்கூடாது என்பதுதான் இதனுடைய ஒரு நோக்கமாக நாம் சொல்ல வேண்டும். சரி, அப்படின்னா இந்த என்ஆர்சி என்பதை இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால் பிரச்சனை ஏதாவது நடக்குமா, நடக்காதா? இதுல இரண்டு விதமா இந்த பிரச்சனையை பார்க்கலாம். பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கும், பிரச்சனை நடக்காது அப்படின்னு சொல்ற வேறொரு குரூப் இருக்கும். நம்ம இந்த ரெண்டு குரூப் பக்கமும் போக வேண்டாம். என்ன சொல்லுது என்ஆர்சி அதை மட்டுமே தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக லியாக்கத் நேரு இவர்களுடைய அந்த ஒப்பந்தம் என்னவாக இருந்தது? 1950 வருடம் 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. 2-3 நாடுகளாக நம்ம பிரிச்சிட்டோம். ஒரு பக்கம் இந்தியா, 2 பக்கம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக இருந்த பிரதேசங்களை பிரிச்சாச்சு. 1947 மனிதர்கள் அங்கே போகிறதும் இங்கே வர்றதும், இந்தியாவிலேருந்து அங்கே போகிறாங்க இஸ்லாமியர்கள், அங்கேருந்து ஹிந்துக்கள் இங்கே வராங்க, இப்படி ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை நடைபெறுகிறது. நீ மதத்துக்கு எதிரானவன்,
கொஞ்சம் பேர் ஹிந்துக்கள் அடிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இஸ்லாமியர்கள் அடிக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய விதமான பிரச்சனைகள், கொலைகள், வன்முறைகள் இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இருந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்பா அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு நாட்டு பிரதமர்களும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இப்படி லியாகத் அலி கான் அப்படிங்கிற அந்த ஒரு பாகிஸ்தானுடைய பிரதமரும் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற இந்தியாவின் பிரதமரும் டெல்லியில் ஏப்ரல் 2ஆம் தேதி 1950 வருடம் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி சரி இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுக்கணும். சிறுபான்மையினர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிறுபான்மையினர்கள் ரொம்ப பெரிய அளவில் தாக்கப்படுகிறார்கள், அதே மாதிரி அகதிகளும் ரொம்ப பெரிய அளவில் தாக்கப்படுகிறார்கள், இதுக்கு ஏதாவது நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் ஓடிட்டே இருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கின டிஸ்கஷன் அடுத்ததாக 6 நாட்களுக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி 1950 வருடம் லியாகத் நேரு அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தில் 2 மனிதர்களும் 2 பிரதமர்களும் கையெழுத்திடுகிறார்கள். அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது? இப்போ உங்களை மீறி உங்க சொத்துக்கள் ஏதாவது யாராவது பறிமுதல் பண்ணியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும். அகதிகள் மறுபடியும் உங்க நாட்டுக்கே திரும்பலாம், எந்தவித பிரச்சனையும் அவங்களுக்கு செய்யக்கூடாது. நம்ம அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான நல்ல நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்து கொடுக்க வேண்டும். சிறுபான்மையினர்களாக உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் நபர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் நீங்கள் செய்யக்கூடாது. இதுதான் அந்த ஒப்பந்தம் சொல்வது. இந்த ஒப்பந்தத்தில் வேறொரு விஷயமும் இருந்துச்சு. யாரையும் கட்டாய மதமாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. ஸோ இந்த ஒப்பந்தம் எல்லாம் நல்லபடியாக நடந்ததா என்று கேட்டால் 1966 வருடம் இந்த ஒப்பந்தத்தை மையப்படுத்தி ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இந்தியாவிற்குள் எழுகிறது. இந்தியாவிலிருந்து ஒரு கட்சி தலைவர் கேட்குறாரு, என்னப்பா பாகிஸ்தான் கரெக்டாக அங்கே எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்தியாவை சேர்ந்த உள்துறை அமைச்சராக அன்றைய காலத்தில் இருந்தவர் ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. பாகிஸ்தானில் சிறுபான்மையினர்கள் தாக்கப்படுகிறார்கள், ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் சிறுபான்மையினர்களுக்கு எந்தவித தொந்தரவும் நம்ம கொடுக்காம இருக்கும். ஸோ 1966 இருந்தே சிறுபான்மையினர்களுக்கு எதிராக பாகிஸ்தான் நடைபெறுகிறது. எனவே இந்த லியாகத் நெஹ்ரு அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது, அதை வச்சு நம்ம எதுவுமே நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு அரசியல் ஒரு பிரச்சனை எல்லாமே நடந்து அது ஓஞ்சிருச்சு. இப்பதான் புதுசா அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க, பாகிஸ்தான் அப்படி செய்யுது, அதனால நாங்க இப்படி செய்யறோம், அங்க இருக்கிற சிறுபான்மையினர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் லியாகத் நேரு அந்த ஒப்பந்தத்தின்படி நடக்கவில்லை, சோ அங்க இருக்கிற சிறுபான்மையினர்கள் இங்க வராங்க, நாங்க குடியுரிமை கொடுக்க போகிறோம், இதுல என்ன தப்பு இருக்கு, வரலாறை நாங்க இப்போ திருத்தி கொண்டு இருக்கிறோம் என்கிற கேள்வியை கேட்கிறார். சரி, அங்கிருந்து வந்த சிறுபான்மையினர்களுக்கு இல்லாட்டி அகதிகளுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம். அப்படின்னா இங்க இருக்கிற நபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அமித்ஷா அவர்களே என்று கேட்டால், இங்க இருக்கிற நபர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வழியாக இந்தியாவின் குடிமகன்கள் யார் என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது. ஸோ என்ஆர்சி சொல்ற குடிமகன்கள் யார்? இந்த ஒரு கேள்விக்கான பதில் நாம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1950 இதுல இருந்து ஜூலை மாதம் 1987 இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் இந்தியாவின் குடிமகன்கள் தான். 1950 ஜனவரி 26 இருந்து 1987 ஜூலை முதல் நாள், இந்த ஒரு இடைப்பட்ட நாட்களில் பிறந்த அனைவர்களும், இந்தியாவில் பிறந்த அனைவர்களும் இந்திய குடிமகன்கள் தான். ஸோ நம்ம அப்பா அம்மாலாம் இதுலயே நம்ம என்ன செஞ்சிடலாம், ப்ரூவ் பண்ணிடலாம் இந்தியாவின் குடிமகன்கள் தான் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா 1987 ஜூலை 2ஆம் தேதியில இருந்து 2003 அப்படிங்கிற இந்த வருடத்தில் பிறந்தவர்கள் இந்திய குடிமகன்கள் தான். ஆனா அப்படி பிறந்தவர்களுடைய தாய் தந்தையர்கள் இந்தியாவில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும், இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்க வேண்டும். புரிஞ்சதா? 1987 இருந்து 2003, ஏன்னா 2003 இந்த குடியுரிமை சட்டத்தில் சின்னதா ஒரு திருத்தம் வருகிறது. 1955 ஏற்படுத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் 2003 இல்லீகல் மைக்ரண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது. ஸோ 1987 இருந்து 2003 நீ பிறந்திருந்து உங்க அப்பா அம்மா யாராவது இந்தியாவில் பிறந்திருந்து இல்லாட்டி இந்தியாவின் குடிமகன்களாக இருந்தால் நீங்களும் இந்திய குடிமகன்கள் தான். அடுத்ததா வேறொரு விஷயம், மூணாவது ஒரு கண்டிஷனுக்கு வராங்க. 2003 இருந்து 2018 வரைக்குள்ள நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா கண்டிப்பா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க இந்த இல்லீகல் மைக்ரண்டா இருக்கக்கூடாது, அகதிகளாக இங்க தேவையில்லாம கள்ளத்தனமா புகுந்த அகதிகளாக இருக்கக்கூடாது. இதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்தியாவின் குடிமகன்கள் தான். அப்படி இல்லைன்னா நீங்க இந்தியாவின் குடிமகன்கள் கிடையாது. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் பார்க்கும்போது ஈஸியாக நம்மளால நம்முடைய குடியுரிமையை
நான் இந்த இந்திய நாட்டு குடிமகன் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா? இதை நீங்களே கருத்துக்களாக சொல்லுங்கள். 1க்கு 2 தடவை இதை கேட்டுக்கோங்க, நான் சொன்ன அந்த 3 கண்டிஷனையும். ஸோ இந்த என்ஆர்சி இதை தான் சொல்லுது. இந்த என்ஆர்சியை இந்தியா முழுவதும் எப்படி ஏற்படுத்த போகிறார்கள் என்று கேட்டால் சின்னதாக ஒரு வித்தியாசம் இருக்குது. அஸ்ஸாமில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி, அஸ்ஸாமில் இந்த குடியுரிமை திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக சில கேந்திரங்கள், அதாவது கொஞ்சம் ஆஃபீஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் நம்ம கொடுக்கணும் அப்ளிகேஷனை, இந்த ஆதார் கார்டுக்கெலாம் நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி. ஆனால் இப்போ இந்தியா லெவலில் இந்த என்ஆர்சியை கொண்டு வர்றது அப்படி அவங்க ஒரு அப்ளிகேஷனாக கொடுக்க விரும்பலை. நேரடியாக அரசாங்கமே வந்து இந்த சென்சஸ்க்கெல்லாம் ஒரு கணக்கெடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி கணக்கெடுக்க போகிறாங்க. அதுக்காக பிரத்யேகமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புது டேர்மா இருக்கலாம், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். ஆனால் இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டருக்கும் இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது என்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, இதற்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கிறது. இதை இப்போ எல்லா மாநிலங்களிலுமே இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து விட்டது. சொல்ல போனால் என்ஆர்சி அப்படிங்கிறது இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் கேட்கலாம், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அது ஒரு சென்சஸ் மாதிரி தானே வேலை செய்யுது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வருவாங்கப்பா, வந்துட்டு நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டருக்கு கீழே நாங்கள் வரோம், உங்களுடைய பெயர், டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுடைய பெயர், ஏஜ், நீங்கள் எந்த செக்ஸ் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு கடைசியாக சில வார்த்தைகள் கேட்பாங்க. உங்களுடைய அப்பா இந்தியாவில் பிறந்தவரா, உங்களுடைய அம்மா இந்தியாவில் பிறந்தவர்களா, அப்படி இருந்தால் அவங்களுடைய பெயர் என்ன? சப்போஸ் உங்கள் அம்மா அப்பா இந்தியாவில் பிறக்கவில்லை என்றால் அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்க இல்லீகல் மைக்ரண்டா, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த என்ஆர்சிக்கும் இந்த என்பிஆருக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமை புரிஞ்சிருக்கும். வேறு ஒரு விதமாக இந்த பிஜேபியை சார்ந்தவர்கள் சில கேள்விகளை நம் முன் வைக்கலாம். இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் என்பிஆர் அப்படின்னு சொல்கிறது சும்மா ஒரு சென்சஸ் தான், 2021க்கு தேவையான சென்சஸ் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. அதை எதிர்த்து நம்ம சில விஷயங்களை பேசலாம். சென்சஸ் அப்படிங்கிறது, சென்சஸ் வழியாக எடுக்கப்படுற டேட்டா எக்காரணம் கொண்டும் வெளியில் போகக்கூடாது. ஆனால் இந்த என்பிஆர் வச்சுட்டு, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரை வச்சுட்டு எடுக்கிற அந்த டேட்டாவை நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். கோர்ட் வழியாகவும் கேட்கலாம். இல்லாட்டி எனக்கு அந்த ப்ரூஃப் நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொன்னால் என்ன ப்ரூஃப்லாம் நான் தரணும், எந்தெந்த ப்ரூஃப் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நம்ம எங்கேருந்து எடுக்கலாம், இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து எடுக்கலாம். சென்சஸில் அது செய்யக்கூடாது, அது சட்டவிரோதம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் எந்த ஒரு சட்டத்தின் கீழ் வருகிறது? இந்திய குடியுரிமை சட்டத்தின் கீழ் வருகிறது. 1955 ஏற்படுத்தப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டத்தின் கீழ் வருவதுதான் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். ஆனால் சென்சஸ் அப்படிங்கிறது 1948 ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் வருகிறது. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, சென்சஸ் வேற, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் வேற. இன்னொரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரை வச்சு என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் செய்ய போகிறது. ஸோ உன்னுடைய பெயர், உன்னுடைய முகவரி இதெல்லாமே கலெக்ட் பண்ண பிறகு, உன்னுடைய ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் இதையும் கலெக்ட் பண்ண பிறகு, உன்னுடைய அப்பா அம்மா இங்கே இருக்கிறவங்க தானா, நீங்கள் எந்த ஒரு இடத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத இவங்க தெளிவு பெற எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த இடத்துல தான் பிரச்சனை வரப்போகுது. இப்படி நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் என்பிஆர் என்பதன் வழியாக நீ இந்திய நாட்டை சேர்ந்தவனா, இந்தியாவிலிருந்து இல்லாட்டி பிற நாடுகளிலிருந்து இங்கே வந்திருக்கியா, இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் யார் கண்டுபிடிச்சிருவாங்க? மத்திய அரசாங்கம் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரியை நிறைய விதமாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸா, ஸ்டேட் வைஸா, இல்லாட்டி யூனியன் வைஸா, இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு பிரிவினைகள் கொடுத்து இதன் வழியாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் யார் எடுத்துட்டு இருக்காங்க? இப்போ நம்முடைய மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. ஸோ ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். என்ஆர்சி அப்படிங்கிறத இந்தியா முழுவதும் அமல்படுத்த போகிறது என்று சொல்ற அந்த ஒரு விஷயம் பொய். அமல்படுத்தி விட்டார்கள், அது வேறு விதமாக இங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய காலத்துல ஒரு படம் இருக்கும், மறு வச்சா வேறொரு கேரக்டர், மறு இல்லைன்னா வேறொரு கேரக்டர். அதே மாதிரி தான் என்பிஆர் அப்படிங்கிறது என்ஆர்சிக்கு வேறொரு மறு வச்ச வேர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப இதெல்லாம் வச்சு இஸ்லாமியர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் நீங்க தாங்க சொல்லணும். இஸ்லாமியர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்களா என்கிற கேள்விக்கான பதில்
பாஜக பிஜேபி அப்படின்னு சொல்லும்போதே ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இங்கே மெயின் ரோலாக வந்துடுது. ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தோரணை எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் விஷயமா இருக்கட்டும், என்ஐஏ பில்லாக இருக்கட்டும், அதாவது ஆன்டி டெரர் பில்லாக இருக்கட்டும், இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றது இஸ்லாமியர்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அதை பதிய வைக்கும் விதமாக பல அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய அரசியல் பிழைப்பை நடத்துவது நாம் தெரிந்ததுதான். ஸோ உண்மையிலேயே இவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்களா அப்படின்னா, நான் சொன்ன அந்த குடிமகன்களுடைய அந்த லிஸ்ட் 1987 2003 2003 கடைசியாக 2019 இதெல்லாம் வச்சு இஸ்லாமியர்கள் எப்படி அப்புறப்படுத்தப்படுவார்கள்? அதையும் மீறி இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற அந்த ஒரு செய்திக்கு மீதம் இருக்கும் மதத்தினவர்கள் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கொள்வார்களா? ஏன்னா எனக்கு ஒரு இஸ்லாம் நண்பன் இருக்கான், அவன் எந்த தப்புமே செய்யலை, கண்டிப்பாக அவனுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டால் நான் கேள்வி கேட்க மாட்டேனா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. உடனே இது எல்லாருக்கும் எதிரானது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு கொஞ்சம் அறிவுபூர்வமான சில விஷயங்களை ஒரு நல்ல ஒரு விவாதமாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம நெகட்டிவை மட்டும் பார்க்காம பாசிட்டிவை பார்க்கணும். பாசிட்டிவை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நெகட்டிவையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உறுதுணையாக இருப்பது கமெண்ட் செக்ஷன் தான். கமெண்ட் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய பேருக்கு அது ஒரு பூஸ்டாக கூட இருக்கலாம், இல்லாட்டி நிறைய விதமான ஒரு தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். இந்த ஒரு கேள்விக்கான பதில் மட்டும் நமக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சுன்னா இந்தியாவில் நடக்கும் இந்த மாதிரியான அரசியல் குழப்பங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இதில் எப்பவுமே தனியாக நிற்கிற வேறொரு கேட்டகரி இருக்கு. ஏண்டா தமிழர்களுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுக்க மாட்டீங்களா? இந்த ஒரு கேள்வி தான். இது ஏன் கொடுக்கணும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம வேறொரு பதிவாக பார்க்கலாம். அடுத்ததாக தமிழ் பொக்கிஷத்திலிருந்து வரப்போகிற பதிவு, ட்ரம்ப் அவர்களை பதவி நீக்கம் செய்ய போகிறார்களாமே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ஸோ எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.